முதுகுக்கு பின்னாலும் கண் உள்ளதாக ஹதீஸ் உள்ளதான்னு கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்டால் அந்த ஹதீஸ் தான் முதல்ல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நான் பின்புறமாக பார்ப்பேங்கிறாங்கல்ல, பின்புறமாக பார்ப்பேன் கூட என்ன செஞ்சுவிட்டாங்கன்னு கேட்டால் இந்த ரசூலுல்லாவை மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக காட்டணுங்கிற ஒரு கூட்டம், இது பயங்கரமாக ஆலைகள் போல தான் இதுவும் இந்த ஹதீஸை தப்ப விளங்கிட்டாங்க. என்ன விளங்கிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, நான் பின்னாடியும் பார்ப்பேன்ற அர்த்தத்தை சொல்லலை, நீங்கள் ருக்கு சஜ்தா செய்யும் பொழுது பின்னாடி பார்ப்பேங்கிறாங்க. மொட்டையாக பின்னாடி பார்க்க வேண்டும் சொல்லவே இல்லை. அந்த ஹதீஸ் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், இதா ரகத்தும் சஜதுத்தும், நீங்கள் ருக்கு சஜ்தா செய்யும் போது நான் பின்புறமாக பார்ப்பேன். அது நீங்கள் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். நம்ம இமாமாக இருக்கக்கூடியவர் சஜ்தா ருக்கு செய்யும் பொழுது பின்னாடி உள்ளவங்களுடைய ருக்கு செய்யும் போது கரெக்டாக அந்த பாதங்கள் இருக்குதாண்டு கண்ணை இன்னும் கொஞ்சம் டிகிரி தள்ளுனோம்னா அந்த முதல் சஃபில் உள்ள நிற்கிறவங்களாம் நமக்கு தெரியத்தான் செய்வார்கள். அப்போ வரிசை கரெக்டாக இருக்குதா என்று நான் பார்த்துருவேன். எப்போ பார்ப்பேன்? நீங்கள் ருக்கும் செய்தா செய்யும் பொழுது. நிற்கும் போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் நான் பார்க்க முடியாது. சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், ருக்கு சஜிதாவை சரி செய்யுங்கள். ருக்கு சஜிதாவை சரி செய்யும் பொழுது நீங்கள் சரியாக செய்யலை என்று சொன்னால் நான் பார்ப்பேன். அல்லாஹ்வுக்கு பயந்தும் கரெக்டாக நிற்கணும். இதுதான் ரசூலில் பார்ப்பாங்களே, பார்த்துட்டு கேட்பாங்களேன்னு ஒரு பயம் வந்தால் கரெக்டாக நிற்பாங்கல்ல. அதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை சொன்னாங்கன்னு வருதே தவிர, பின்புறத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ரசூலுல்லாவுக்கு என்பதற்கு ஆதாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்கையும் ருக்கு ஆக்கும், உங்கள் ருக்குவை சரியாக செய்யுங்க, சுஜூதக்கும், உங்களுடைய சஜிதாவும் சரியாக செய்யுங்க. இன்னி அராக்கும் ஹல்ஃபி கமா அராக்கும் அமாமி, நீங்கள் எனக்கு பின்னால் இருந்தால் உங்களை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? எனக்கு முன்னால் நீங்கள் இருந்தால் உங்களை எப்படி பார்க்குறேன்? அப்படி பார்க்குறேன். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆள், இது முஸ்லீம்லாம் இருக்குது. இதை நம்ம சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். நாமெல்லாம் முன்னால் உள்ளது தான் பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் உள்ளது தெரியும். இது முஅஜிஸா, அற்புதம். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் இந்த சிறப்பை கொடுத்துருக்கான்னு சொல்லுவோம்ல, இது பொறுக்க முடியாத வஹாபிகளுக்கு. அது எப்படி? இதுக்கு கொச்சைப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டாங்க. அதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், பின்னால் உள்ள பார்க்கலான்றோன்னு, அப்போ முதுகு பின்னாலே அவங்களுக்கு கண் இருக்குதா, கண்ணால் தான் பார்க்குறாங்களா என்று கொச்சைப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாமல் போட்டோம், இதை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. இல்லை, அபமரியாதை தானே, இது ஏளனம் தானே, இப்படி பேசலாமா? சரி, நான் கேட்குறேன், பின்னால் பார்ப்பதற்கு பின்னால் கண் இருந்தால் தான் முடியுமா? நம்ம நடைமுறை பார்ப்போமே, நம்ம 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம், 4 வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம், பின்னால் யார் வர்றாங்க, ரைட் சைடு யார் வர்றாங்க, லெஃப்ட் சைடில் யார் வர்றாங்க, கார் வருதா, 2 வீலர் வருதா, பஸ் வருதா, எல்லாம் பார்க்குறோம்ல கண்ணாடியில். தெரியுதா இல்லையா நமக்கு? அப்போ முதுகுக்கு பின்னால் கண் இருந்தால் தெரிஞ்சோம், கண்ணாடி மூலமாக தான் பார்த்தோம். அதுபோன்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டும் நினைச்சா எப்படி வேணாலும் காட்டுவான்ல. எந்த ஒரு ஆன்மீக கண்ணாடி மூலமாக காட்டுவான்ல. உங்களால் முடியுதுல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் முடியாது? அப்படி யோசிக்காம இப்போ பின்னால் நான் கண்ணாக இருக்குது. சரி, அப்படி ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹவுதுல் கௌசரை பார்க்கிறேன் சொன்னாங்க. இருக்கும் இந்த இடத்திலிருந்து ஹவுலை பார்க்கிறேன் அப்படின்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹவுதுல் கௌசரை பார்த்தாங்க? வானத்துக்கு மேலே தானே இருக்குது. அப்போ ஒரு ஆள் வஹாபி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, தலைக்கு மேலே கண் இருக்கிறதா அப்படி கேட்பார் அவரு. என்னங்க இது? சரி, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது 2 கபர் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த 2 கபரில் இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். பெரிய பாவங்கள் அல்ல, ஆனால் பெரிய பாவங்கள் மாதிரி தான். இருவரில் ஒருவர் மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னொருவர் சிறுநீர் கழித்தால் சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். அதனால தான் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு பேரிச்சம்பழம் மட்டை கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வரப்பட்டது 2ஆக பிளந்து 2 கபரையும் ஊண்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மட்டை ஈரமாக இருக்கிற வரைக்கும் இந்த கபருக்குள்ளே இருப்பவருடைய வேதனை குறைக்கப்படுகிறது. நாங்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ மண்ணுக்குள்ளே இருப்பதையும் பார்க்குறாங்களே. அப்போ இந்த வஹாபில் சொல்லுவாங்களே, காலுக்கு கீழே கண்ணு இருக்கான்னு சொல்லுவாங்களே அவங்க. இல்லைங்க, அல்லாஹ் தஆலா காட்டும்னு நினைச்சா எப்படி வேணுமா காட்டுவான்ல. நமக்கு கண்ணாடி மூலமாக பின்னால் உள்ள காட்டினானா இல்லையா? அல்லாஹ் தானே காட்டினா. கண்ணாடி தயார் செய்யப்பட போய் தானே பார்க்குறோம். இந்த கண்ணாடியை தயார் செய்வதற்கு உண்டான ஆற்றலை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே. இப்போ இறைவன் நினைத்தால் எப்படி வேண்டுமானால் பார்க்க வைக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு பார்த்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காபாவை பார்த்தா, காபாவில் இருந்துக்கிட்டு பைத்துல் முகத்தஸை பார்த்தாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இதுவும் கூட புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலேயே போயிட்டு வந்துட்டாங்க. அந்த அரபிகளால் சந்தேகப்பட்டுக்கிட்டு அது எப்படி ஒரு இரவில் 7 வானம் பைத்துல் முகத்தஸ் எல்லாம் எப்படிங்க முடியுங்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு இதை மடைக்கிறோம். ஏன்னா பைத்துல் முகத்தஸை பார்த்தவங்க தானே இருக்கிறாங்க அங்கே. அதனால் கேள்வி கேட்டு மடைக்கிறலாம். இது இல்லைன்னு ஆக்கிவிடுவோம். பைத்துல் முகத்தஸ் போகலைன்னு சொன்னால் வானத்துக்கும் போகலை தான், அப்படி முடிச்சிடலான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. பைத்துல் முகத்தஸ் அங்கே எப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் காபா பக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தேன். இந்த குறைஷிகள்லாம் இந்த கேள்வி கேட்டாங்க. நான் பதில் கொடுத்து கொண்டே இருந்தேன். அந்தூரு இலகி அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்துக்கிட்டே பதில் கொடுத்துக்கிட்டே வந்தேன். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட இதில் பைத்துல் முகத்தஸ் எங்கே இருக்குது? இன்றைக்கு இஸ்ரேல் ஜெருசலம்ங்கிற அந்த ஊரில் இருக்குது. அங்கே உள்ள பன்னூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்குது. நான் அதை பார்த்துக்கிட்டே பதில் சொன்னாங்கல்ல, ஏன் முடியாதா? முடியும் தானே. இதை அப்படின்ட்டு அதிகம் மறுக்க போறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வஹியை தந்தார்கள் என்கிற விஷயத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நம்மளை போன்ற மனிதர் தான். மனித தன்மைக்கு உள்ள அப்பாற்பட்டவர்களாக அவங்க என்ன செய்யலை, படைக்கப்படவே இல்லை. நம்மளை அடித்தா நமக்கு வலிக்கும், அவங்கள அடித்தாலும் வலிக்கும். ரசூல்லாவுடைய உகது பொருளை பல்ல உடைச்சாங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். அவங்களுக்கு வகி வந்துச்சு, நமக்கு வகி வரல, அவ்வளவுதாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க. சரி, வகி வந்துச்சு. வகி வந்ததுனால தான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே வந்தது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டான அற்புதங்கள்லாம் ஒன்றா ரெண்டா? அவங்களுடைய விரலிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. ஏன் வகி. அவர்கள் விண்ணில இருக்கிற சந்திரனை பிளந்தாங்க. ஏன் வகி. அந்த வகி மூலமாக தானே எத்தனையோ அற்புதங்கள்லாம் நிகழ்ந்துச்சு. அதெல்லாம் சாதாரண சொல்ல முடியாது. அவங்களுக்கு வகி வந்துச்சு, நமக்கு வகி வரல, அது சாதாரண ஒன்று. அந்த வகி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ சிறப்புகளை கொடுத்தது. அப்போ இங்கே பின்னால் உள்ள தெரியாதுன்னு கிண்டல் பண்ணுறீங்களே. பன்னூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்பாலே இருந்த அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்துக்கிட்ட பதில் சொன்னாங்க. எப்படி அப்போ ரெண்டாவது மறுக்க போறீங்களா? அதே போல் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறாங்க. மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது. மூத்தாங்கிறது சிரியா நாட்டில் உள்ள இடம், ஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வை அருமை தோழர்களுக்கு துல்லியமாக அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அருமை தோழர்களை ஸெய்து பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்க. இப்போ ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க சொல்றாங்க சஹாபா பெருமக்கள். அருமை தோழர்களே, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக இருந்து கொண்டு யுத்தத்தை தொடர்ந்தாங்க. இப்போ அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடியை ஏந்தி கொண்டு யுத்தம் செய்யறாங்க. அவங்க தான் தளபதி. பிறகு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையேற்று நடத்துறாங்க. வெற்றியும் கிடைத்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மதீனாவில் இருந்து கொண்டு புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எப்படி முடிகிறது? பின்னால் உள்ள முடியாதான் இவங்க சொல்றாங்க. எங்கே உள்ளதை அறிவிச்சாங்களே. இப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்ய போறீங்க நீங்க? எல்லாம் நம்மளை மாதிரி தான், வேற எதுவும் பார்க்க முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டா அந்த வஹாபிகள் மாதிரி. இப்போ நான் சொன்னேன்ல, பைத்துல் முகத்தஸை பார்த்து ஹதீஸ், மோத்தாவில் நடந்து பார்த்தது எல்லாம் புகாரில் இருக்குது. இதெல்லாம் மறுக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும். அப்போ புகார் எங்கே? புகாரி காண பெருமாங்க. இந்த மாதிரி வஹாபிகள் இப்படி ஒவ்வொன்றா நான் மறுக்கிறோம் இந்த அது ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னால் இப்போ புகாரி காணாமல் போயிருமே. அதனால இப்ப இவர்களுடைய வாதம் முற்றிலும் தவறானது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். இறைவனால் முடியும் அப்படின்னு சொன்னாக்கா விஷயம் முடிஞ்சு போச்சு. அதை பற்றி அவங்களை பேசவே தேவையில்லைங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அர்த்தத்தை சொல்லல. நீங்கள் ருக்கு சஜ்தா செய்யும் பொழுது பின்னாடி பார்ப்பேங்கிறாங்க. முட்டையா பின்னாடி பார்க்கலன்னு சொல்லவே இல்லை. அந்த ஹதீஸ் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, இதா ரக்காத்தும் சஜதுத்தும், நீங்கள் ருக்கு சஜ்தா செய்யும் போது நான் பின்புறமா பார்ப்பேன். அது நீங்கள் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். நம்ம இமாமாக இருக்கக்கூடியவர் சஜ்தா ருக்கு செய்யும் பொழுது பின்னாடி உள்ளவங்களுடைய ருக்கு செய்யும் போது கரெக்டாக அந்த பாதங்கள் இருக்குதாண்டு கண்ணை இன்னும் கொஞ்சம் டிகிரி தள்ளுனோம்னா அந்த முதல் சப்புல உள்ள நிற்கிறவங்களாம் நமக்கு தெரியத்தான் செய்வார்கள். அப்போ வரிசை கரெக்டாக இருக்குதா என்று நான் பார்த்துருவேன். எப்போ பார்ப்பேன்? நீங்கள் ருக்கும் செய்யும் பொழுது. நிற்கும் போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் நான் பார்க்க முடியாது. சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், ருக்கு சஜிதாவை சரி செய்யுங்கள். ருக்கு சஜிதாவை சரி செய்யும் பொழுது நீங்கள் சரியாக செய்யலை என்று சொன்னால் நான் பார்ப்பேன். அல்லாவுக்கு பயந்தும் கரெக்டாக நிற்கணும். இதுதான் ரசூல்லா பார்ப்பாங்களே, பார்த்துட்டு கேட்பாங்களேன்னு ஒரு பயம் வந்தால் கரெக்டாக நிற்பாங்கல்ல.
அதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை சொன்னாங்கன்னு வருதே தவிர பின்புறத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ரசூலுல்லாவுக்கு என்பதற்கு ஆதாரம் கிடையாது. இன்னும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? ஹதீத் இவங்க இதை மறுத்துட்டா அது வேற. இப்போ விளக்கம் தான் கொடுக்குறாங்க இந்த ஹதீத்துக்கு. நான் உங்களை எனக்கு முன்னால் பார்ப்பதை போல பின்னாலும் பார்க்கிறேன் என்றால் எங்க? தொழுகையில, ருக்குல, சஜிதாவில். சிலர் அப்படிதான் சொல்றாங்க, சரியா ருக்கு செய்யுங்க, சரியா சஜிதா செய்யுங்க, உங்களை முன்னால் பார்க்குற மாதிரி பின்னால் பார்க்குறேங்கிறாங்க. அப்போ பின்னால் பார்க்குறதுங்கிறது தொழுகையில் ருக்குலையும் சஜிதாவுலையும் தான். அது எப்படி தெரியுமா? இதுதான் அவங்க சொல்கிற கொடூரம், கொடூரத்தின் உச்சம். அவங்க சொல்கிற விளக்கம் என்னன்னு கேட்டால், ருக்குவில் இருக்கும் பொழுது அந்த முதல் சப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த ருக்குவில் காலை பார்ப்பாங்களாம். ருக்குவில் இருந்துக்கிட்டு சலாசலம் பார்ப்பாங்களாம் பின்னால் ஃபஸ்ட்டு சப்பில் இருக்கிறவங்கள. அதை தான் செல்லாம் சொன்னாங்களாம். நீங்கள் முன்னால் மட்டும் இல்லை பின்னால் தான் பார்ப்பேன். அப்படி இல்லை, ருக்குவில் நான் இருந்துக்கிட்டு நீங்கள் ருக்கு செய்கிறத பார்ப்பேன். ஏங்க, ஒரு சாதாரண மூமின் செய்ய மாட்டான், அதை போய் ஒரு நபி செய்வான்னு சொல்லலாமா? தொழுகையில் இருக்கும்போது நீங்கள் ருக்குக்கு பாருங்க, பின்னால் ஃபஸ்ட்டு சப்பில் ருக்குவில் யார் யார் எப்படி இருக்கா நீங்கள் பார்ப்பீங்களா? அப்படி பார்த்தா ஒரு நல்ல செயலா? அது தொழுகையாது. ஒரு மூமினே செய்ய மாட்டான், செய்வதற்கு வெட்கப்படுவான், அதை போய் ஒரு இறை தூதர் செய்வான்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடூரம், கொடூரத்தின் உச்சம். அப்படி விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க. இதை வச்சுக்கிட்டு நான் விளக்கம் கேட்டேன். சரி, நீங்கள் அப்படில சைடில் பார்ப்பாங்களாம், ருக்குவில் இருந்துக்கிட்டு சைடில் பார்ப்பாங்களாம், வலது பக்கமாக ருக்கு எப்படி போனால் செய்கிறாங்களா, இடது பக்கமாக பார்ப்பாங்களாம் கண்ணை திருத்திக்கிட்டு. சரி, ஃபஸ்ட்டு சப்பில் உள்ளவங்கள பார்த்துக்கலாம் வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. ரெண்டாவது சப்பு மூணாவது சப்பில் உள்ளவங்கள ருக்கு எப்படி செய்யலாம்னு தெரியும். ஃபஸ்ட்டு சப்பில் தானே தெரியும். இப்படி பார்த்தா ரெண்டாவது சப்பு மூணாவது சப்பு தெரியாதே. சல்லல்லாஹு முதல் சப்பில் உள்ளவங்களை தான் பார்ப்பேன்னாங்களே, பின்னால் எல்லாரையும் தானே பார்க்கலன்னு இருக்கிறாங்க. அடிபட்டு போச்சா? சரி, வலது பக்கம் இடது பக்கம் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். அவங்களுடைய வாதத்தை எடுத்துக்கொண்டு பதில். வலது இடத பார்த்துட்டாங்க, சல்லல்லாஹு அவங்க நேராக நின்றாங்கல்ல பின்னால், அவங்க எப்படி பார்ப்பாங்க? இல்லை, வலது பக்கம் உள்ளவங்களே பார்ப்பேன், இடது பக்கம் உள்ளவங்களே பார்ப்பேன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, பின்னால் எல்லாரும் தான் பார்ப்பேன்னாங்க. நீங்கள் சொல்கிற அர்த்தத்து பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு நேராக பின்னால் நிற்கக்கூடியவங்கள பார்க்க முடியாத. புரிஞ்சா? சரி, ருக்குவில் இருக்கும்போது இந்த காலத்து சஜிதாவிலும் பார்க்குறாங்கிறாங்கல்ல, அப்போ சஜிதாவில் எப்படி பார்க்க முடியும்? சஜிதா போனால் அங்கே எப்படி கண்ணை கொண்டு போக முடியும்? உங்கள்கிட்ட சஜிதாவில் என்ன குளிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த விளக்கம் அல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த ஹதீஸிலே இருக்குது. சரி, இந்த விளக்கங்கிறது இப்போ கொடுத்தாங்கல்ல, இது இவ்வளோ கொடுத்த விளக்கம் கிடையாது. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி இந்த விவகாரம் முடித்தவங்க இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்துல் பாரியில் கீழ அப்படி சொல்லப்பட்டதுன்னு சொல்லி இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஒரு ஆள் யாரோ இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி கருத்துக்கள் ஏன் அவங்க பதிவு பண்ணாண்டா, இப்படியெல்லாம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவலுக்காக நமக்கு பதிவு பண்ணி வச்சாங்க. ஆனால் தகவலை சொல்லிவிட்டு இது வெளிப்படைக்க மாற்றமானதுங்கிறத அங்கே கண்டிக்கிறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ஏன்பா இப்படியே சுற்றி வர்றீங்க, ஏன் வரிந்து விட்டு கொண்டு பிரயத்தனம் செய்யுங்க, அவசியமே இல்லாம ஏன் வெளிப்படை அர்த்தத்துக்கு மாற்றமாக இப்படியெல்லாம் குருட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க என்று அவங்களே சொல்றாங்க. இதை பதிவு பண்ணிட்டு நான் கேட்கிறேன், அவர் இந்த கருத்தை சொன்னவரும் ஒரு குப்பையை கொட்டிட்டு போயிட்டார். இது குப்பை கருத்து தான், யாரு சொன்னாலும் இது குப்பை கருத்து தான். ஆனால் யார் சொன்னாலும் அதில் இல்லை, கையில் தான் இருக்குது. ஏன் குப்பை கருத்து? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு கருத்தை ஒரு ஆள் சொன்னா அது நிச்சயமாக குப்பை தான், குப்பையில தான் கொண்டு போய் போடணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருந்துக்கிட்டு கண் பார்வை கொஞ்சம் தாழ்ந்து பார்ப்பாங்களா அங்கேயும் இங்கேயும். என்ன இது, ஒரு மூமியே செய்ய மாட்டான். அப்படி ஒரு மூமியை செஞ்சால் நம்ம தான் சொல்லுவோம், என்ன பண்ணி தொழில் போய் அங்கே இங்கே கண்ணை திருத்திக்கிட்டு இருக்கோமோ, இதை போய் ஒரு இறை தூதர் செய்வார்னு ஒருத்தவங்க எழுதி வச்சாக்கா அது குப்பை தானங்க. ஆனால் அப்படி சொன்னவருக்கு தெரியுது இது குப்பை கருத்து தான். ஆனால் இந்த குப்பையை அள்ளுவதற்கு பின்னாலும் சில பேர் வருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு அந்த குப்பை அள்ளி இருக்கிறாங்க. சொந்தமாக ஆய்வு செய்யலன்னு சொல்றது, யாராவது ஒரு ஆள் ஒரு நட்சத்திரத்தை சொல்லிட்டு போவார், அது தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆராய்ஞ்ச மாதிரி சொல்றது.
அப்போ இது புதிதல்ல, இதுக்கு முன்னால் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மோசமான கருத்து. இதை கண்டிச்சிருக்கிறாங்க இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி, இந்த மாதிரி அர்த்தம் வைக்கக்கூடாதுங்கிறத அந்த ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஸ்பிகூனி பிர்ருக்கூ, ருக்கூவில் என்னை முந்திட்டு போவாதீங்க. வலா பிஸ் சுஜூத், சஜிதாவில் என்னை முந்திக்கிட்டு போவாதீங்க. வலா பில் கியாம், எழுந்து நிற்கிறதுல என்னை முந்திக்கிட்டு நீங்கள் நிற்கக்கூடாது. வலா பில் இன்சிராஃப், எந்த நிலையாக இருந்தாலும் சரி, போகிறது வர்றது குனிகிறது நிம்மறது எதாக இருந்தாலும் சரி என்ன முந்தக்கூடாது சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஇன்னி அராக்கும் அமாமி, எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கும்போது உங்களை நான் பார்க்குறேன். வமின் ஹல்பி, எனக்கு பின்னால் நீங்கள் இருந்தாலும் உங்களை பார்ப்பேன். பிறகு சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், லவ் ரஅய்தும் மா ரஅய்து, நான் பார்க்கிறதையெல்லாம் நீங்கள் பார்த்தா லஹித்தும் கலீலா, குறைவாகத்தான் சிரிப்பீங்க, வல பக்கைத்தும் கசீரா, நிறைய அழுவீங்க. நான் பார்க்கறத நீங்கள் பார்க்கல, பார்த்தீங்க சிரிப்பெல்லாம் குறைஞ்சு போகும், சிரிக்க மாட்டீங்க, அழுதுகிட்டு தான் இருப்பீங்க. இப்போ சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, மாதா ரைத்த யார சொல்லலாம், அப்படி நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஅய்துல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் பார்த்தேன் நரகத்தையும் பார்த்தேன். நாங்கள் முஸ்லிமே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எங்க இந்த ஹதீஸ் வருது? நான் முன்னாலேயும் பார்க்குறேன் பின்னாலேயும் பார்க்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதிலே உள்ள ஹதீஸுங்க. சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்குறேங்கிறாங்க, நீங்கள் பார்க்காததையெல்லாம் நான் பார்க்குறேங்கிறாங்க. அப்போ இந்த வஹாபியர் கொடுக்குற குருட்டு விளக்கம் எங்கே போச்சு? அங்கே இருந்துக்கிட்டு ருக்குல உட்காந்து இங்களையும் பார்ப்பாங்களாம். சொர்க்கத்தை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, நரகத்தை பார்த்தேன்னு சொல்கிறாங்க அந்த தொழுகையிலேயே. அப்போ நீங்கள் பார்க்க முடியுமா சொர்க்க நரகத்தையும்? ருக்குல இருந்துக்கிட்டு கண்ணங்களும் திருப்பணம் சொர்க்கம் தெரியுமா, நரகம் தெரியுமா? எல்லாம் விளக்கம் கொடுத்தீங்க நீங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்கிறது இந்த வஹாபிகளுக்கு பொறுக்கிறது இல்லைங்க, ஜீரனுக்கு முடியறதில்லை. யாராவது ஒரு குப்பையை கொட்டிட்டு போயிருக்கிறான் பார்க்குது, ஆமாம் அவர் குப்பை தூக்கி வச்சுக்கிடுவோம், அதை அடித்து யோசிக்க வேணாமா? சொல்லிட்டீங்க கண்ணங்களும் திருப்பணம் அதெல்லாம் தெரிய முடியாது, ரைட்டு. அந்த அதே சொர்க்கத்தை பார்க்க இருக்குது நரகத்தை பார்க்க அதெல்லாம் யோசிக்க வேணாமா? நீங்கள் பார்க்காத நான் பார்க்க செல்லாத சொல்லியிருக்காங்க, அதை யோசிக்க வேணாமா? இன்னொரு ஹதீஸில் இருந்தால் கூட சரி அது போய் பார்க்கல அப்படிங்கலாம், அந்த ஹதீஸில் தானே இருக்குது. இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே. ஏன் அவங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போகிறது சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் ஹதீஸ் பார்த்துட்டு போகிறாங்க, சொல்லுவதற்கு தெரிஞ்சால் ஒரு தலையாட்டு பொம்மை மாதிரி தலை ஆட்டிட்டு கிடப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க தைரியத்தில் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. அல்ல நம்ம கொடுக்குற அர்த்தம் அந்த ஹதீஸுக்கும் ஒல்லாவில் இருக்குது அப்படிங்கிற யோசிச்சிருக்க வேணாமா? முஅஜிஸாங்க அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த சிறப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் இந்த மாதிரி தவறான விளக்கத்தை சொல்ல வேண்டாம், இந்த குப்பையை மக்களுக்கு மத்தியிலே கொட்ட வேண்டாம். யாராவது முன்னால் அந்த குப்பையை கொட்டிருந்தால் அவளோட இருக்கட்டும், அந்த குப்பை உண்மையான சரியான ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. சரிங்க, அப்போ என்னதான் கருத்து இதில்? அதில் முக்கியமானவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹு மஹ்மூதுனா அல்லாஹிரி, வெளிப்படத்தாங்க. பின்னால் பார்க்கலான்ட்டாங்களா, பின்னால் பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த கண்ணு கொண்டு தான் பார்க்குறாங்க. இது அவங்கள அற்புதம். இப்படி தான் நம்ம அர்த்தம் வைக்கணும். இதுக்கு முன்னால் கூட ஏதாவது சொன்னால் புது கருத்தை சொன்னால் தான் மக்களுக்கு மத்தியில் கவனம் திரும்புங்கிறதுனால யாரும் சொல்லாத கருத்தை நம்ம சொல்லுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாங்க. இதுக்கு முன்னால் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மனிதர்களிலேயே சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்தவங்க. அதுக்கு 2 ஆயத்து 2 அதீதையும் அதுக்கு நம்ம ஒரு கூட்டத்தில் வச்சு அதுக்கு ஃபுல் பதில் நம்ம கொடுத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவும் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற ஆயத்துகள் எண்ணற்ற ஹதீஸ்கள். இவங்க இந்த 2 ஆயத்து 2 ஹதீஸ் சொன்னாங்க, அதுக்கும் பதில் கொடுத்தோம். ஏன் அதுக்கு பிறகு பதில் வரல? அதுக்கு நம்ம பதில் கொடுத்ததுக்கு பிறகு இல்லை நீங்கள் சொன்னது அப்படி நான் சொன்ன ரைட்டுன்னு பதில் கொடுக்கணும்ல, இதுவும் கொடுக்க முடியாது. ஏன் அப்படி கொண்டு வந்த? யாராவது சொல்லியிருக்காங்களா உலகத்தில்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறந்த யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்லை, இவங்க சொன்னாங்க. ஏன் புதுசாக சொல்லணும்?
தன்னை பற்றி மக்கள் பேசணும். அந்த மாதிரி இருந்தனால தான் அந்த கருத்தை அவங்க அங்கே கொண்டு வந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுங்கிறது இந்த கண்ணால் பார்ப்பது தான். முன் பின்கிற வித்தியாசம் எல்லாம் நமக்கு அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இன்னொன்று சொல்றேன், முன்னால பின்னால மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதுவும் புகாரில் தான் இருக்குது. லா மா யஹ்ஃபா அலைய ருக்கூஉக்கும், நீங்கள் செய்கிற ருக்கு எனக்கு தெளிவாக தெரியும். வலா ஹுஷூஉக்கும், உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது அதுவும் எனக்கு தெளிவாக தெரியும். இன்னி லஅராக்கும் மின் வராஇ ظஹரி, என் முதுகுக்கு பின்னாலும் உங்களை நான் பார்க்கிறேன். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதில் பின்னால் ஒரு ஆள் ருக்கு செஞ்சால் நமக்கெல்லாம் தெரியாது, நம்மளாம் திரும்பி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தெரியும். அதை தான் வித்தியாசப்படுத்துகிறாங்க. ஆனால் உங்கள் மாதிரி கிடையாது, எனக்கு தெரிய முடியாது. இதை விட ஒரு உச்சகட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹுஷூங்கிறாங்க. ஹுஷூண்டா பயபக்தி. பயபக்தி அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்தது. உங்களுடைய உள்ளத்தில் பயபக்தி எப்படி இருக்குங்கிறதே எனக்கு தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நம்முடைய உள்ளத்தையும் ஊடுருவி செல்லும் அவருடைய பார்வை. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை மாதிரி தான் ஆழம் பின்னாலாம் தெரியாது இப்படி சொல்லலாமா? இப்படி சொன்னால் எத்தனையோ ஹதீதுகளை மறுக்கிற அவலமல்லவா ஏற்படும். இப்படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு சொல்லு, நீங்கள் ருக்கு செஞ்சால் தானே பார்ப்பேன்னு சொன்னாங்க, நீங்கள் சஜ்ஜா செஞ்சா பார்க்க சொன்னாங்க. ஆமாம், ருக்கு செய்யும்போது பார்ப்பேன்றாலும் எல்லாரையும் பார்க்க முடியாத, நேராக இருக்க பார்க்க முடியாத, ரெண்டாவது சப்பு மூணாவது பார்க்க முடியாத. சஜ்ஜா ஆமாம், சஜ்ஜா செய்யும்போது சலாஸ் எப்படி பார்ப்பாங்க? கண்ணை திருப்ப முடியாது அந்த நேரத்தில், தலை கீழே இருக்குது. இந்த ஸல்லல்லாஹு மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறுப்புன்னே தெரியல. இருக்கிறத ஒப்புக்கொள்ள வேண்டியதானே? ஏன் இல்லாத பொருளாத கருத்தை சொல்லி அந்த சிறப்பை என்ன எடுக்க பார்க்குறீங்க? அதால் நீங்கள் அடைந்த லாபம் என்ன? யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஹபீபல்லாஹ்